தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் மக்கள் வருவோம், இறைவரை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் உடலை அகலாக்கி உள்ளத்தை திரியாக்கி உருகும் உயிரை நெய்யாக்கி காத்து கொண்டிருக்கிறேன் இறைவா. நீ என்னில் தீபமாய் வந்து ஒளி வீசிட என்றும் இறை உறவில் இணைய வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, கற்கண்டின் உதயங்களில் வரும் தித்திப்பை போன்று இனிய இயேசுவின் திரு பெருவிழா நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பிற்கு உண்டு எதையும் சாதிக்கும் வலிமை. அந்த அன்பு நம் இனிய இயேசுவின் அன்பு. இயேசுவின் இதயம் என்பது அன்பின் முழுமையை குறிக்கிறது. அவரது விழாவிலிருந்து வழிந்த தண்ணீர் நம் வாழ்வின் ஊற்றாகவும் இரத்தம் தியாகத்தின் அடையாளமாகவும் இருக்கின்றது. அவரது அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வரம் வேண்டுவோம். அவரிடம் விளங்கிய கனிந்த அன்பும் தாழ்ச்சியான மனநிலையும் நாம் பெற்று வாழ அருள் வேண்டி நம்மையும் நமது குடும்பங்களையும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக்கொடுத்து எண்ணிக்கைக்குள் அடக்க முடியாத அருள் நலன்களை பெற்று வாழ அருள் வேண்டி இணைவோம். இத்தியாக பலியில் இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது திரு இருதய துறவர சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் சகோதரிகளினுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் உபகாரிகளுக்காகவும் இறை அழைத்தல் பெருகவும்
இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய திரு இருதய சபை அருட்சகோதரிகளுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய மறை மாவட்டம் மற்றும் அகிலமெங்கும் செயல்படக்கூடிய திரு இருதய சபை சகோதரிகள் சகோதரர்கள், இன்னும் துறவர சபை ஒவ்வொன்றும் இயேசுவினுடைய திரு இருதயத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு சபைக்காகவும் அந்த சபையினருக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டமானது தன்னுடைய 103வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. 1923ஆம் ஆண்டு நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் உருவானது. இதை ஜூன் மாதம் 12ஆம் தேதி இன்று 103வது பிறந்த நாள். எனவே சிறப்பான விதத்தில் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தை நினைவு கூறுவோம். நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேதகு திபூர்சியுஸ் ரோஜ் ஆண்டகை அவர்களை நினைவு கூறுவோம். இப்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 7வது ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்கள் செய்து வரக்கூடிய பணிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு துணையாக இருந்து நமது மறை மாவட்டத்தை மென்மேலும் திறம்பட வழிநடத்த தேவையான இறை அருளை அவருக்கு பொழிந்தருள அனைத்து குருக்களையும் இறைவன் வல்லமையான விதத்தில் பயன்படுத்த, அருட்சகோதரிகளை இறைவன் நல்ல விதத்தில் பயன்படுத்தி அவருடைய பணியை இன்னும் சிறக்கச் செய்ய அனைத்து இறை மக்களும் இறைவனுடைய அன்பின் சாட்சிகளாக நம்முடைய மறை மாவட்டத்திலே வலம் வர சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தையும் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டில் நின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார்.
மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தூய்மை மிகு திரு இருதய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆறுதலான செய்தி, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக இருக்கின்றது. அன்பு மக்களே, யாராவது என்கிட்ட எந்த சுமையுமே இல்லை, எந்த சோகமும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கஷ்டமே இல்லை அப்படின்னு எல்லாத்துட்டையும் கஷ்டம் இருக்குது, அப்படி தானே? ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டம் நம்மிடத்தில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது, அப்படிதானா? பல நேரங்களில் என்னுடைய இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு எனக்கு எதுவும் வழி பிறக்காதா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்கின்ற அந்த ஒரு ஏக்கம் அதிகமாக நம்மிடத்திலே காணப்படும். நான் எவ்வளவு நாள் இந்த உடல் வேதனையில், இந்த நோயில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலை தரமாட்டாரா, என் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை சுகத்தை தரமாட்டாரா என்கின்ற ஒரு ஏக்கம் இயல்பாகவே நம்முடைய உள்ளத்திலே இருப்பது உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. இப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைத்து இதிலிருந்து நான் வெளிவந்து விட மாட்டேனா, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துவிட மாட்டேனா, இந்த நெருக்கடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்கின்ற இந்த ஒரு ஏக்க பெருமூச்சிற்கு மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய உள்ளத்து வேதனைகளை, கஷ்டங்களை, நம்முடைய வலிகளை எல்லாம் நம் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய இதயத்தின் வலிகளை இயேசுவினுடைய திரு இருதயம் நன்றாக அறிந்ததாக இருக்கின்றது. எனவே எனக்கு யாரோ ஆறுதல் தருவார்கள் என்று மனிதர்களை நம்பிக்கொண்டிராமல் இயேசுவினுடைய திரு இருதயத்திடம் நம்முடைய நம்பிக்கையை நாம் பதிய வைப்போம். நிச்சயமாக நம்முடைய உள்ளத்து வலிகளையும் வேதனைகளையும் நம்முடைய வாழ்வின் நெருக்கடிகளையும் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய இந்த தூய்மை மிகு இதயம் நமக்கு தேவையான ஆறுதலை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த பலியிலே அன்பு மக்கள் பக்தியோடு மன்றாடுங்கள். அன்பு மக்களே, இயேசுவினுடைய திரு இருதயம் எப்படிப்பட்ட இதயம்? நம்முடைய வேதனைகளை கண்ணோக்குகிற இதயம். ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய வேதனைகளை இறக்கி வைக்காவிட்டாலும் கூட நம்முடைய இதயத்தின் வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம் நம்மை தேடி வந்து நமக்கு தேவையான ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11 முதல் 17 வரையிலான இறை வார்த்தைகளில் நாம் ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு நயின் என்கின்ற ஒரு ஊருக்கு செல்கின்றார். தன்னுடைய சீடர்களோடு அந்த ஊருக்கு பயணம் செய்கின்றார். அப்போது பெருந்திரளான மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகின்றது. அந்த நயின் ஊர் வாயிலை இயேசுவும் சீடர்களும் அந்த மக்கள் கூட்டமும் அடைந்த பொழுது அங்கே பார்க்கிறார்கள், இறந்த ஒரு இளைஞனை மக்கள் சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள். அந்த இளைஞன் யார்? நயின் ஊரில் இருந்த கைம்பெண் ஒருவருடைய மகன். அவருக்கு ஒரே ஒரு மகன்.
கைம்பெண் என்ற நிலையிலே கணவரை இழந்தவர் தனக்கான ஆறுதலாக அந்த மகனை மட்டும்தான் அவர் கொண்டிருந்தார். ஆனால் அந்த மகனும் இறந்துவிடக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த சூழலை, அந்த தாயினுடைய இதயத்தின் வலியை, அவருடைய நெருக்கடியை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அந்த இளைஞனை, இறந்த இளைஞனை அந்த மக்கள் கூட்டத்தினர் தூக்கி செல்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து அந்த தாயும் உள்ளம் நிறை வேதனையோடு அந்த கூட்டத்தோடு பயணம் செய்கின்றார். அப்பொழுது அந்த தாயினுடைய அழுகையை, வேதனையை கண்ட ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த தாயினுடைய அருகில் செல்கின்றார். அந்த தாயை பார்த்து அழாதீர் என்று சொல்லி அவருடைய வேதனைக்கு தன்னால் இயன்ற மருந்தினை கொடுக்க ஆண்டவர் முயல்கின்றார். அன்பு மக்களே, வெறுமனே அந்த வார்த்தையோடு மட்டும் ஆண்டவர் அங்கே நிறுத்திவிடவில்லை. அந்த இளைஞனுடைய அந்த பாடையை தூக்கி சென்று அந்த மக்களை நிறுத்துகின்றார். அந்த பாடையை தொடுகின்றார். அந்த பாடையை தொட்டு, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லி இறந்து போன அந்த இளைஞனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து, வலியின் உச்சத்தில், வேதனையின் உச்சத்தில் இருந்த அந்த தாய்க்கு ஆண்டவர் நிம்மதியை கொடுக்கின்றார். அவருடைய இதயத்தின் வலிகளை குறைத்து, தனக்கென்று கதியென இருந்த, தனக்கென்று ஒரே ஆதரவாக இருந்த தன்னுடைய மகனும் போய்விட்டானே என்கின்ற மனவேதனையில் இருந்த அந்த தாய்க்கு அந்த மகனை ஆண்டவர் மீண்டுமாக கொடுக்கின்றார். அவருடைய உள்ளத்து வேதனைகளை, இதயத்தின் வலிகளை ஆண்டவர் தணித்து அந்த தாய்க்கு, அந்த மகனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அந்த தாய் இயேசுவை போய் நாடவில்லை. இயேசுவை, என்னுடைய மகன் இறந்து விட்டான், வந்து உதவி செய்யும் என்று அவர் ஓடோடி போய் கேட்கவில்லை. அந்த தாயினுடைய உள்ளத்து குமுறலை கண்ட இயேசுவே அவரை அணுகி செல்கின்றார். அவருடைய வேதனையை அறிந்து அவருக்கு தேவையான ஆறுதலை அங்கே கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதுதான் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய இயல்பாக இருக்கின்றது. நாம் வேதனையில் இருக்கின்ற பொழுது, நாம் சிக்கல்களில், இதயத்து வலிகளில் துடித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த இதயம் நம்மை தேடி வரக்கூடிய இதயமாக இருக்கின்றது. நம்முடைய இதயத்தின் வலிகளுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு இதயமாக இருக்கின்றது. அதே போல யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவினுடைய நண்பர் லாசர் இறந்து போயிருப்பார். ஏற்கனவே அவர் இறந்து 4 நாட்களாயிருக்கும். கல்லறையிலே அவரை அடக்கம் செய்திருப்பார்கள். அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் அழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இயேசு அங்கே செல்கின்றார். அந்த நேரத்தில் மரியா அழுது கொண்டிருக்கிறார். மற்ற மக்கள், யூதர்கள், அங்கு இருந்த மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து இயேசு என்ன செய்கின்றார்? கண்ணீர் வடித்து அழ ஆரம்பிக்கின்றார். என்னுடைய மக்கள் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறார்களே, நெருக்கடியில் இருக்கிறார்களே. யோவான் நற்செய்தி 11:35 வாசிக்கின்றோம், இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று. அன்பு மக்களே, இயேசு மக்களுடைய வேதனைகளில் உடன் இருப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய வேதனைகளையும் அவர்களோடு, அவர்களுடைய வேதனையோடு இணைத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அன்பு மக்களே, இயேசுவினுடைய அந்த செயல்பாடு அங்கே அந்த குடும்பத்தாருக்கு, அங்கு கூடியிருந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய உடனிருப்பு நமக்கு தேவையான ஆறுதலையும் தேற்றரவையும் நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. அன்பு மக்களே, பேதுரு தன்னுடைய முதல் திருமடலிலே, முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7வது இறை வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார், உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வேதனைகள், கவலைகள், நெருக்கடிகள், இதயத்தின் வலிகள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும்
அவை அனைத்தையும் நம்மை விட, அந்த வலிகளை நாம் உணர்வதை விட இயேசுவினுடைய திரு இருதயம் நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய வலிகளை விட பல மடங்கு வலிகளை அனுபவித்திருப்பது அந்த இதயம்தான். எனவே நம்முடைய இதயத்தின் வலிகளை குறித்து கவலைப்படாமல், உள்ளம் நொறுங்கி போய்விடாமல், எனக்காக கவலைப்படக்கூடிய ஒரு இதயம் இருக்கின்றது, எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, என்னுடைய வலியின் வேதனைகளுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு இதயம் எனக்காக ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஆறுதலை இயேசுவினுடைய திரு இருதயத்திடமிருந்து இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும், எவ்வளவு ஆழமானவையாக இருந்தாலும், அவற்றை தேடி பிடித்து அவற்றிற்கு தேவையான ஆறுதலை, மருந்தை நிச்சயமாக இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையான மனநிலையோடு நம்முடைய சுமைகள் அனைத்தும் மறைந்து விட்டன, நம்முடைய சுமைகள் அனைத்தும் மாறிவிட்டன, இயேசு என்னுடைய சுமைகளை அவருடைய முதுகின் மீது சுமந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் அவர் என்னிடமிருந்து எடுத்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை உணர்வோடு தொடர்ந்து இந்த இறை பலியிலே, இந்த வாழ்க்கை பலியிலே நாம் இணைந்து பயணிப்போம். நிச்சயமாக நமக்கான ஒரு விடியலை, நமக்கான ஒரு விடுதலையை மிகவும் சீக்கிரத்திலேயே, நாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு கொடுத்து நம்மை தூய்மையான பாதையிலே பயணிக்க செய்து நமக்கு தேவையான மன அமைதியை, மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பார். எனவே அந்த மன நிறைவோடு, மன நிம்மதியோடு தொடர்ந்து இந்த இறை பலியிலே நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் செய்வார் என்று மொழிந்த அன்பு இறைவா,
நீர் உருவாக்கிய உம் திரு அவையை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் ஒவ்வொருவரும் உம்மீது ஆழமான இறை நம்பிக்கை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தியல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்ற மொழிந்த அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலன்களுக்காகவும் உழைக்க நல் மனதை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று மொழிந்த அன்பு இறைவா, கனிந்த அன்பை விதைத்திட என்ற விருது வாக்கை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் சபை தலைமை அன்னை, ஆலோசகர்கள், சபையில் உள்ள அருட்சகோதரிகள் அனைவரும் சபையின் விருது வாக்கை ஒவ்வொரு நாளும் தங்கள் மனதில் ஏற்றி கடைபிடித்து வாழ தேவையான இறை ஞானத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் சபைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளையும் அவர்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்தல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் சபைக்காக உழைத்து மறித்த ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு உமது வான் வீட்டில் இடமளித்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின்
சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும்
மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம்தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன்பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். திரு இருதயத்துக்கே. இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழும் இந்நன்னாளிலே எங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து இறை ஆசிரை பெற்றுத்தந்த நம் பாசமிகு தந்தை அவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தி இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளிலே எங்களுக்காக ஜெபித்த நீங்கள் வரும் நாட்களிலும் எங்களுடைய பணி சிறக்க ஜெபிக்க உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாளிலே எங்கள் மகிழ்விலே கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவின் திரு இருதயம் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த அருள் வேண்டி ஒருவருக்காய் ஜெபிப்போம். நன்றி. நம்முடைய இயேசுவினுடைய திரு இருதய சபை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய சபை திருவிழா இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை அன்பு மக்களின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு இறை பணியையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து திரு இருதய நிழலில் எந்நாளும் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே
இந்த வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்து பீட அலங்காரம், மலர் அலங்காரம், இன்னும் வழிபாட்டிற்கு நல்ல அருமையான பாடல்களை பயிற்சி செய்து பாடி வழிபாட்டை சிறப்பாக்கிய அன்பு அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவினுடைய திரு இருதயம் எந்நாளும் உங்களுக்கு துணையாக ஆறுதலாக உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களே, நம்முடைய அருட்சகோதரிகளை அவர்களுடைய இந்த சபை திருவிழாவை வாழ்த்தி எல்லாரும் ஹாப்பி ஃபீஸ்ட் டே என்று சொல்லி பாடலாமா? ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக ஹாப்பி ஃபீஸ்ட் டே டியர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? சரி, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ. சரியா? ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ dear sisters, happy feast day to you. May God bless you, sisters. May the good God bless you. சரியா? May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, dear sisters. Happy feast day to you. Once again, wish you a very happy feast, dear sisters. அன்பு மக்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you, Father.
பங்குத்தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் இன்று திருஹதய சபை சகோதரிகள் அனைவரின் உடல்நல சுகத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லா கொள்ளும். புனிதரே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.